கையில் எந்த காசு பணமுமே இல்லாமல் இந்த ஊருக்கு சும்மா வந்தேன்டா. நான் வந்ததுக்கப்புறம் தான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு முன்னேறினேன், சொத்து வாங்கினேன், வீடு கட்டினேன், இண்டஸ்ட்ரி கட்டினேன், நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கேன், எனக்கு கோடீஸ்வரனாக இருக்கேன் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது கையில் எதுவுமே இல்லாமல் போய் தன்னுடைய உழைப்பாலேயே பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் இருந்தேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அல்லது குடியிருக்க இடம் இல்லாமல் இருந்தேன் இந்த ஊருக்கு வர்றப்ப. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வளர்ச்சியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அமைப்பு ஜாதகத்தில் தெரியுமானா இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே ஜாதகம். அப்போது இது யாருக்கு இந்த அமைப்பு அப்படின்னா, லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதினு சொல்கிறோம் பாருங்கள். 6னாலே வம்பு வழக்குன்றான், அதெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி இருக்குது. லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல நிற்கணும். சந்திரனுக்கு 12ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல நிற்கணும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நின்னாலும் சரி, இல்லை பரிவர்த்தனையில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் நின்னா கூட அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு பெரிய பேர், புகழ், சொத்து, சுகம், வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து, காரு, வண்டி, வாகனம், தொழில்னு அத்தனையும் சம்பாதிச்சிருக்கான். அப்போது அந்த அளவுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஜாதகமாக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடலாம். இது ராஜயோக ஜாதகம்.